இந்த உலகத்தில் எவ்வளோ டிடெக்டிவ்ஸை நம்ம பார்த்துருப்போம். ஒன்று ஷெர்லக் ஹோம்ஸ் மாதிரி மிகப்பெரிய அப்படியே வேறு லெவலில் வந்து கண்டுபிடிப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஊர்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், சுஜாதா அவர்களோட கணேஷ் வசந்தி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிடெக்டிவ்ஸை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் ஒரு நொடி படத்தில் வரக்கூடிய ஹீரோ இவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிடக்கூடிய ஒருத்தர். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணி விட்ருக்காரு. நானும் என்னமோ தான் நினச்சேன், இவர் வேறு லெவல் சம்பவம் பண்ணி விட்ருக்காரு, அந்தல சிந்தலை பண்ணி விட்ருக்காரு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த படத்தோட கதையை பார்த்துருவோம். முதல் சீனில் என்னென்னா, ஒரு அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு என் புருஷனை காணோம். எப்போத்துலேருந்துமா காணோம்? காலையிலேருந்து காணோம். காலையிலேருந்து காணோன்னா வருவாருமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, என்னம்மா அப்படின்னு அந்த போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. அதையும் மீறி இந்த அம்மா அழுகுறாங்க. இல்லை சார், கையில் பணம் எடுத்துகிட்டு போனார். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஆள், அவர் போய் பார்க்குறதுக்கு போனார். கட்ட பஞ்சாயத்தா? அப்போ அவர் யார் அப்படிங்கிறத அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அவர் வந்து எப்படிப்பட்டவர்னா, தமிழ் சினிமாவில் ஒரு 100 படம் இருக்குன்னா அதில் 99 படத்தில் கண்டிப்பாக வில்லனுக்கு இதுதான் ரோலாக இருக்கும். ஏன்னா அவருக்கு ஒரு அரசியல் பின்புலமாக இருக்கும். அவர் கண்டிப்பாக வந்து ஏழைங்கள் ஏதாவது ஒரு சின்ன இடம் வச்சுருப்பாங்க, அதை அடித்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு பிடுங்கிறது, இல்லை வட்டிக்கு கொடுத்துட்டு அதுக்கு அவங்க வீட்டு பெண்களை இழுத்துட்டு போகிறது, இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற 100 படத்தில் 99 படத்தில் பார்ப்போமா? இந்த படத்துலையும் அது இருக்குது. ஸோ அந்த 100வது படம் இதுதான். போக்கு நிலத்தையெல்லாம் எப்படி பட்டா போடுறது, ஆளே இல்லாத அனாதை சொத்தை எப்படி ஆட்டையை போடுறது. ஸோ என்னன்னா, அந்த அம்மா வந்தோடனே, இல்லைம்மா அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுமா, நீ வேறு எங்கேயாவது போமா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்லாம் இது பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஹீரோ என்ட்ரி. இப்போ இந்த போலீஸ்காரர் வராரு. போலீஸ்காரர்கிட்ட இந்த அம்மா வந்துட்டு, சார் இப்படிலாம் பண்ணிட்டாங்க சார், என்கிட்டேருந்து புருஷனை வந்து காணோம் சார், இது மாதிரி 8 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போனார் சார், வட்டிக்கு வாங்கின காசு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் புலம்புறாங்க. இவரும் போயிட்டு யார் அவருன்னு போய் தேடி பிடிச்சி அந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுற ஆளை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இந்த இன்வெஸ்டிகேஷனும் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இவர் எங்கே போனார் அப்படிங்கிறத, அவர் வந்து ஒரு கடை ஒன்று வச்சுருக்காரு, ஃபோட்டோ ஸ்டுடியோ. அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையிலையும் டீ கடையிலையும் அங்கேயும் விசாரிச்சுட்டு இருக்காரு. இது கரெக்டாக படம் ஆரம்பித்து ஒரு 25வது நிமிஷம். அப்போது ஒரு முடிக்கடைக்கு போகிறாங்க. அந்த முடிக்கடைக்கு போகும்போது ஒரு தம்பி வந்து நல்லா தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு, திருநூறுலாம் வச்சுக்கிட்டு, பார்க்குறதுக்கே ரொம்ப லட்சணமாக இருக்காப்புல. அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு என்ன தெரியுது, ஆஹா, எனக்கு படம் பார்க்கும்போது ஒரு வேளை இவர் தான் கொலைக்காரராக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. அப்போது படம் பார்த்துக்கிட்டே இப்படி இது அமேசான் பிரைமில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எதிர் வீட்டு ஆன்ட்டி ஒருத்தவங்க எதிர் வீட்டு பால்கனிலேருந்து தம்பின்னு கூப்பிட்டாங்க. என்னன்னு கேட்டால், தெரில, நான் பாவாடை காய போட வந்தேன், அந்த திருநூறு போட்டு ஒருத்தர் இருந்தார் தாடி வச்சுட்டு, அந்த முடி கடைக்காரர், அவர் தான் கொலைக்காரர், படம் பார்த்துட்டிங்களாக்கா? நான் இல்லை, எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. அப்போ டப்புன்னு எதிர் வீட்டு குழந்தை கிராஸ் ஆச்சு, அதுவும் இவர் தான் கொலைக்காரர் இருந்துச்சு. அதாவது படம் பார்க்குற நம்மள எல்லாருக்குமே தெரியும், பிறக்கிற குழந்தைக்கு கூட தெரியும், அந்த படத்தை பார்த்துட்டு இருக்க அந்த 25வது நிமிஷத்தில் வரக்கூடிய சலூன்காரர் தான் இதை கொலையை பண்ணார், எம்எஸ் பாஸ்கர் செத்துட்டாரு அப்படிங்கிறது. இப்போ இந்த ஹீரோ போலீஸ்காரர் கூட ஒரு எஸ்ஐ ஒருத்தர் இருப்பார். அவர் எப்படின்னா, நம்ம போலீஸ்காரர் நம்ம ஹீரோ சொல்கிறதெல்லாம் அவர் பண்ணக்கூடிய ஒருத்தர். ஆனால் இந்த டைரக்டர் என்ன யோசிச்சாருன்னு தெரில, இந்த ஹீரோ ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான், இவன் ஒன்றுத்துக்கு தேர மாட்டான், நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கோப்பான்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேஸையும் சால்வ் பண்ணதுலேருந்து எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சதுலேருந்து அந்த எஸ்ஐ போலீஸ்காரர் தான், இந்த ஹீரோ கிடையாது. என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். ஸோ அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ வலுவா எழுதுன இந்த டைரக்டருக்கு ஏன் இந்த ஹீரோ இப்படி பழி வாங்கினாங்க அப்படிங்கிறது தெரில. இப்போ இந்த எஸ்ஐ வந்து நம்ம ஹீரோ கேட்காமலே நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி வருவார். இப்போ உதாரணத்துக்கு ஹீரோ வந்து, பாருங்க இது மாதிரி இது பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்குள்ள, சார் அதெல்லாம் நான் எப்பயோ பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிடுவார். ஒன்று பண்ணுங்க, நீங்க அந்த நம்பர்லாம் டம்ப் பண்ணி இதோட காலேஜ் டீடைல்ஸை கலெக்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி ஜிகேக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் சார். அந்த அளவுக்கு அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பார், இவர் அந்த அளவுக்கு ஸ்லோவாக இருக்காரு. டேய் மெல்ல மெல்ல, என்ன செவருக்கு வலிக்கும். சரி, இப்போது படம் ஆரம்பித்து கரெக்டாக 31 நிமிஷம் 15 செகண்டோ 20 செகண்டோ அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ கையில் வந்து எம்எஸ் பாஸ்கர் அவர்களோட ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸ் வருது. ஸோ யார் யார்கிட்ட எந்தெந்த டைமில் எந்தெந்த நம்பர்லேருந்து பேசுனதுன்னு வந்துச்சா. இதுக்கு முன்னாடி நம்ம முடிக்கடைக்காரரை மீட் பண்ணாரா, அங்கே இருக்கக்கூடிய கடையிலலாம் விசாரிக்கும் போது முடிக்கடைக்காரரை மீட் பண்ணாரா, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு 4 மணிக்கு ஒரு கால் வந்துச்சு, அதோட அவர் ஏதோ காரில் ஏறி போயிட்டாரு அப்படின்னு அவர்
கற்பனையாக ஒரு கதை சொல்லுவார். ஸோ நான் தான் சொல்லிட்டேன் அவர் தான் கொலைக்காரர்னு. ஸோ அப்போ அவர் கையில் ஃபோன் கால் ரெக்கார்டு வரும்போதே இவர் ஏதோ பொய் சொல்லியிருக்காருங்கிறத அந்த ஃபோன் கால் ரெக்கார்டை பார்த்தாலே தெரிஞ்சு 32 நிமிஷம் அவனை போய் சட்டையை பிடிச்சி பளிச்சுன்னு வைப்பாங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது கிடையாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இந்த 31 நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய இந்த படத்தை 2 மணி நேரத்துக்கு மேலே கொண்டு போன இந்த தத்தி போலீஸு உண்மையிலே தத்தி தான். பேசிட்டு டக்குன்னு இங்க பாருங்க சார், இதானா சார் உங்க டக்கு? ஏன்னா இந்த கால் ரெக்கார்டு ஒரு பக்கம் தூக்கி போட்டார் அவரு. அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. மாப்பிளைக்கு போலீஸ் வேலை கிடைச்சோன்னு செய்யற அனுப்ப பாரு. தூக்கி போட்டுட்டு இவர் எங்கேயோ போறாரு இன்வெஸ்டிகேஷன். இதுக்கு நடுவில் இன்னொரு பொண்ணு வேற கொண்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு வேற ஒரு இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு. சரி, இப்போ என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா இந்த ஹீரோ எங்கேருந்து இந்த கேஸை கண்டுபிடிச்சாருன்னு தெரியுங்களா? அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. வழக்கமாக போலீஸ்காரங்க சில கேசஸாக கண்டுபிடிப்பாங்க, சில கேசஸ்க்கு தூங்க கூட மாட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோ ரவ்வு பகல்லாம் முழிச்சு அதை பண்ணல. ஒரு நாய் வந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டு அதுக்கு அக்கா இருந்ததை எடுத்து சாம்பிள் எடுத்து அது இதை கருமத்தை நான் எப்படி சொல்லுவேன் வாயால். ஏஜில போவான், வாங்கில போவான், செத்த பயல என்னையோ எடுத்து ஆய்வுக்கு வந்து அனுப்பி விட்டுருக்காமல. 2 கொலை நடந்திருக்குங்க. இந்த 2 கொலையும் யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த தத்தி போலீஸ் என்னெல்லாம் பண்ணுறாரு. முதல்ல இந்த ஸ்க்ரீன் பிளேவை இவங்க எப்படி கையாண்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ அக்கிரா குரோசோவோட ரோஷமான எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன் பிளே மெத்தட் ஒன்று இருக்குது. இவங்க வந்து ரோஷமே இல்லாமல் ஒரு பிளான் பண்ணி ஒன்று பண்ணி விட்ருக்காங்க. எப்படி தான் ரோஷமே இல்லாமல் இப்படி ஒரு படத்தை எடுத்தாங்கன்னு தெரில. ஏன்னா இந்த படம் ஒரு பேரலல் யூனிவர்ஸு. இந்த படத்தில் கைரேகன்னு ஒன்று இருக்காது, சிசிடிவின்னு ஒன்று இருக்காது, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு கொலைன்னு ஒன்று நடந்ததுன்னா கண்டிப்பாக கைரேகையிலேருந்து பிளட் சாம்பிள்லேருந்து இதெல்லாம் எடுப்பாங்க. ஆனால் இவங்க ஒரு நாயோட ஆயர் தான் வந்து இவங்க சாம்பிளாக எடுப்பாங்க. வேணாம், அன்அஃபிஷியலாக பண்ணணும். ஏன்னா அதை தான் வந்து ரிப்போர்ட்டு கொடுத்து அந்த ரிப்போர்ட்டுக்கு அதை எடுத்து கொடுக்குறவரு என்ன பாவம் பண்ணாரோ கடைசியில் அவர் வந்து கண்ட கருமத்தையெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. கொடுத்த ஃப்ளஷ்ல டாக் ஷிட் தொட்டி இருந்துச்சு. ஒருவேளை நான் இதை சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகாம டிஸ்போஸ் ஆயிருக்கலாம். என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? ஸோ இந்த கதையில் சம்மந்தமே இல்லாமல் எமோஷன்ஸ் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 3 கதாபாத்திரத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2வது கொலை ஒன்று நடந்ததுன்னு சொன்னால அது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா வந்து கதறி அழுகிறது. அந்த பொண்ணு வந்து எப்படி நல்லவங்க, எப்படி வந்து நாய்க்கு கூட வந்து தப்பான உணவு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள ரொம்ப நல்லவங்களாக காட்டியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு எங்கேயுமே அவங்கள பார்க்கும்போது ஐயோ இவங்களேடா கொன்னீங்க அப்படின்லாம் பரிதாபம் வரல, நல்ல வேலை கொண்டுட்டாங்க அப்படின்னு தான் தோணுச்சு படத்தை பார்க்கும்போது. 2வது அவரோட லவ்வர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். அவர் நடிக்கிறேன். அதாவது பொன்னியின் செல்வன் 2ல் விக்ரமோ ஐஸ்வர்யா ராயும் கூட இந்த அளவுக்கு நடிச்சிருக்க மாட்டாங்க. இவர் அதுக்கு மேலே பயங்கரமாக நடிப்பார். அதுவும் இல்லாமல் இவர் வந்து போலீஸ்க்கு லைவ் லொக்கேஷன் அனுப்பிட்டு இவர் ட்ராவல் பண்ணால் அதை ஃபாலோ பண்ணி போனால் எப்படி இருக்குமோ. பேரலல் ரோட்ல 4-வே ட்ராக்ல வந்துருக்கீங்க சார். அவனுக்கும் உங்களுக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கு சார். கிட்டத்தட்ட தமிழ் படத்தில் சொல்லுவாங்களே, சார் அவரோட டேங்க்குள்ளே சர்க்கரையை போடுவோம் சார், அத்தை போடுங்க பின்னாடி, அந்த மாதிரி. அதாவது அவர் எங்கே போகிறாரு ஃபோனெல்லாம் வச்சு ட்ரேஸ் பண்ணி லைவ் லொக்கேஷன் மாதிரி. இன்னும் எத்தனை சினிமாவில் தான் இதை இவங்க வந்து விடாமல் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தெரில. பார்க்க முடியலப்பா படத்தை. நான் சரி படத்தை பார்க்க. இப்போ மகாராஜா படம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிவர்ஸ் ஸ்க்ரீன் பிளே. ஸோ ஒரு விஷயம் நடந்துடும், அதுலேருந்து எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத ரிவர்ஸில் மறுபடியும் அப்படியே வரும். ஒரு 2 ஸ்டோரி போய்கிட்டு இருக்கும், அது வேறு காலகட்டத்தில் இது மாதிரி சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்க்ரீன் பிளே மெத்தட் இருக்குது. ஆனால் இவங்க கையாண்ட ஸ்க்ரீன் பிளே மெத்தட் என்ன தெரியுங்களா? இந்த படத்தோட டைட்டிலை முடிவு பண்ணிட்டு இவங்க படம் எடுக்க போனது தான். படத்தோட டைட்டில் மட்டும் 1 நொடின்னு முடிவு பண்ணிட்டாங்க, ஆனால் கதை இல்லை. ஆனால் 1 நொடிக்கு ஏதாவது ஒன்று நம்ம வந்து வச்சாகணுமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு இந்த படத்தில் MS பாஸ்கர் செத்து போகிறதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? 1 நொடின்னு இந்த படத்துக்கு வச்சுருக்கக்கூடாது, மைக்ரோ செகண்ட்ஸ்ன்னு இந்த படத்துக்கு வச்சுருக்கணும். கண்டிப்பாக அதுதான் இந்த படத்துக்கு பொருந்தும். அதாவது நீங்கள் எவ்வளவோ படம் பார்த்துருப்பீங்க, இந்த கில் பில் பார்த்துருப்பீங்க, ராங் டர்ன் பார்த்துருப்பீங்க. இப்போ கூட ரீசெண்டாக கில்லுன்னு ஒரு படம் வந்து ஹிந்தியில் பயங்கரமாக சக்க போட்டு போயிட்டுருக்கு. அந்த படத்துலலாம் தலையை வெட்டினா கழுத்தை வெட்டினா அப்படியே ரத்தம் பீரிச்சிக்கிட்டு அடிக்கும். இந்த படத்தில் அதுவும் நம்ம முடிக்கடைக்காரரு அவருக்கு தெரியாமல் ஷேவிங் பண்ணிட்டு இருப்பார் கழுத்தில் வச்சு. இவர் அச்சுன்னு தும்பிடுவார். அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு.
இதுதான். அவர் ரத்தம் வராது, எதுவுமே வராது, துடிக்க மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். இப்படி ஒரு சீனை சுத்தமாக அறிவே இல்லாத, சினிமா நாலேஜே இல்லாத, எந்த ஒரு நாலேஜுமே இல்லாதவங்க கூட இப்படி ஒரு படத்தை எடுக்க மாட்டான், இப்படி ஒரு சீன் எடுக்க மாட்டான். அதாவது வழக்கமாக எம்எஸ் பாஸ்கர் துடிச்சு நடிக்கிறதுல அவர் எக்ஸ்பர்ட்டு. அந்த 8 தொட்டாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மட்டும் என் கையில் கிடச்சோன்னா சிறுப்பால் அடிப்பேன் தம்பிம்பாரு. அந்த நடிப்புலாம் அப்படி இருக்கும். அவரை நடிக்க விடாமல், துடிக்க விடாமல் அவனை செருப்பாலே அடிப்பேன் சார். ரீசெண்டாக லால் சலாம் படத்துக்கு வந்து ஹார்ட் டிஸ்க்கு காணோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 21 டேஸோட ஷூட்டிங் ஃபுட்டேஜ் வந்து காணாமல் போச்சு எங்களுக்கு. ஏடா இந்த படத்துக்கு தாண்டா ஆக்சுவலாக நீங்கள் காணாக்கியே இருக்கணும், அவங்களாம் முன் வந்து காணாக்கி இருக்கணும். இவங்க எதுக்கு இதை வச்சு எடுத்து வந்தாங்கன்னு எனக்கு தெரில. இதெல்லாம் என்னத்த சொல்கிறது, அந்த முடிக்காரரை பார்க்கும்போதே தெரியுது. அதுக்கப்புறம் அவர் வேற இவ்வளோ கொலையும் பண்ணிட்டு, அதாவது அந்த ஒரு பெண்ணை சொன்னேன்ல, அந்த பெண்ணையுமே அவர் தான் கொலை பண்ணியிருப்பார். என்னன்னா நாய்க்கு போயிட்டு நம்ம எம்எஸ் பாஸ்கரை துண்டு துண்டாக வெட்டி தூக்கி போட்டிருப்பாரு. இவங்க படுத்துற பாடு பத்தானு இந்த நாய் வேற அரைப்பகுதியில் கத்தி தொலைது. அந்த நாய் சாப்பிட்டு அந்த ஆய் இருந்து அந்த ஆயை எடுத்துகிட்டு வந்து இவர் வந்து சாம்பிள் கொடுத்து, அந்த சாம்பிள் எடுக்கிறவர் வேறு அவர் என்ன பாவம் பண்ணாரோ தெரில. இந்த படத்தில் வந்து இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு அல்லோலப்படுறாரு. இந்த படத்தை ரிவ்யூவர்லேருந்து, இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்லேருந்து எல்லாரும் அப்படியே தலையில் தூக்கி வச்சு, ஆஹா என்ன படம், ஒரு நொடின்னு ஒரு படம், என்ன ஜிப்பா தெரியுமா, அந்த ஜிப்பா என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிதுன்னாங்க. ஏண்டா நீங்கள் மட்டும் என் கையில் மாட்டினீங்க, படமாடா இது? அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு.